ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்ரீமாக இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் யூடியூப் சேனல் இந்த 2024 அதாவது ஏப்ரல் மந்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இதாக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே சொல்கிறேன். லைக் நான் எப்படி 1000+ சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணேன் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு புது ஐடி. ஸோ புது ஐடியில் வந்து இது வரைக்கும் ஒன்றுமே இதில் சர்ச்சே பண்ணலை. ஸோ இதான் இந்த மாதிரி கிடையாது, ட்ரை சர்ச்சிங்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா millionmacbookman@gmail.com அப்படின்னு சொல்லி நான் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணேன். ஸோ இதுக்கு நீங்கள் சேனல் அப்படின்னு பார்க்கும்போது கிரியேட் அ சேனல் அப்படின்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். லைக் நீங்கள் யூடியூப் ஆப்பில் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ ஆக்சுவலி என்ன அப்படின்னா சிம்பிள் தான். நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஐடி வச்சு இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் இருக்கும் இல்லையா? ஸோ இதை தான் வந்து நம்ம சேனலை அப்படியே லைக் சேஞ்ச் பண்ணுவோம். லைக் சேஞ்சுன்னு சொல்கிறத விட அதை அப்படி வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ அப்டேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சேனல் ஆயிரும். ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து கிரியேட் சேனல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிரியேட் சேனல் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லைக் கட் போட்டு உங்களுக்கு ஹேண்டில் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு யூசர் நேம் மாதிரி, நமக்கு இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ணுற யூசர் நேம் மாதிரி. ஸோ இதை வச்சு உங்களை பீப்புள் வந்து சர்ச் பண்ணுவாங்க, இல்லை எதுலையா மென்ஷன் பண்ணுவாங்க, உங்களுக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில வீடியோலேயே உங்களை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் லைக் அவங்களோட டைட்டிலே கூட அவங்கள வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த ஐடி வந்து யூஸ் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் உங்களோட என்ன நேம் வைக்கிறீங்களோ அந்த நேமுக்கு ரொம்ப சிமிலராகவே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஐடியா வைக்கிறது தான் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன சேனல் நேம் வைக்கிறீங்கனாலும் ஓகே. ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் கிரியேட் சேனல் அப்படின்னு சொல்லி இப்படி ஓகே கொடுத்துருங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இந்த மாதிரி நான் பண்ணி காட்டுறேன். இதை வந்து நீங்கள் நேமுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்த ஹேண்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு முன்னாடி யாரும் வைக்காத நேமாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அது வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, யுவர் சேனல் இஸ் பீயிங் கிரியேட்டட், செக் பேக் இன் ஃபியூ மூமெண்ட்ஸ். ஓகே, இது வந்து கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியூ யுவர் சேனல் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். லைக் வியூ யுவர் சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஹோம் ஃபீட் வரும். இதில் வந்து நீங்கள் புதுசாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிரியேட் கொடுத்துட்டு இல்லை இந்த மாதிரி லோகோ இருக்கும். ஸோ இங்கே வந்து கிரியேட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வரும். லைக் இது கிரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்லோட் வீடியோ இருக்கும், கோ லைவ் இருக்கும். ஸோ லைவ் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. லைக் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் லைவ் பண்ணலாம். ஸோ இப்போவுமே வெர்டிக்கல் லைவ்லாம் கூட வந்துடுச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி லேப்டாப் வச்சு தான் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் வெர்டிக்கலாகவே உங்கள் மொபைல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம்லாம் லைவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கஸ்டமைஸ் சேனல் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். லைக் உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ப்ரொஃபைல் பிக்சராக இருக்கட்டும் எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோ. ஸோ யூடியூப் ஸ்டுடியோ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, உங்களோட டேஷ்போர்ட் நீங்கள் வந்து எல்லாமே பார்த்துக்கலாம். லைக் நீங்கள் என்ன வீடியோ நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து உங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ என்ன அப்லோட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ வியூஸ் வந்திருக்குங்கிறது ஒரு மேல் பார்வையாக தான் உங்களுக்கு தெரியும். லைக் ஒரு ஓவர் வியூ மாதிரி தான் இருக்கும். பட் இன் டீட்டெயிலாக இன்டெப்த்தாக எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எவ்வளோ லைக் வாட் கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ், அது வந்து மேல் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, ஃபீமேல் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க அதிகமாக பார்த்துருக்காங்க, எந்த லொக்கேஷனில் இருந்து அதிகமாக பார்த்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்க்குறதுக்கான ஒரே பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேனல் டேஷ்போர்ட் அப்படிங்கிறப்போ உங்களோட எல்லா ஓவர் வியூஸுமே வந்து எல்லாமே இங்கே வரும். லைக் உங்களுக்கு ஓவராலாக எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க அண்ட் உங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்லோட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கான்டென்ட் அப்படிங்கிறப்போ நீங்கள் என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கீங்க எல்லாமே இங்கே வரும். அண்ட் ஷார்ட்ஸ் என்னெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது இங்கே வரும். ஸோ லைவ் பண்ணிங்கன்னா லைவ், நீங்கள் என்னென்ன பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அது, அப்புறம் நீங்கள் பாட்காஸ்ட் பண்ணிங்கன்னா அது, நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் வீடியோ பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் பாட்காஸ்ட்டாக நீங்கள் செப்பரேட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறப்போ நீங்கள் உங்கள் வீடியோவை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்களா. அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு வரும்போது இங்கே தான் நமக்கு வந்து ஒரு வீடியோ நீங்கள் பர்டிகுலராக ஒரு வீடியோனாலும் பார்க்கலாம், இல்லை ஓவராலாக உங்களுக்கு அந்த 1 மந்தில் அந்த 28 டேஸில் எத்தனை வீடியோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு எவ்வளோ வியூஸ் ஓவராலாக கிடச்சிருக்கு அண்ட் எவ்வளோ வாட்ச் டைம் கிடச்சிருக்கு அண்ட் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த வீடியோ மூலமாக வந்திருக்காங்க, இல்லை மொத்தமாக அந்த ஒரு மாதத்தில் எத்தனை சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு அவங்களோட ஆடியன்ஸ் நீங்கள் வந்து எத்தனை கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் இது வரைக்கும் ரிப்ளை பண்ணாத கமெண்ட், இல்லை ரிப்ளை பண்ணது கமெண்ட், இல்லை ஒரு பர்டிகுலராக ஒரு வேர்டை மென்ஷன் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த வேர்டை நீங்கள் சர்ச் பண்ணி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்டைட்டில்ஸ். இது வந்து நம்ம யூஸ்வலி நம்ம நிறைய பேர் இங்கிலீஷில் நம்ம லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதர் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம், நம்ம இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் ஆட் பண்ணுறது அந்த விஷயங்கள் இதில் இருக்கும். ஸோ காப்பிரைட். ஸோ இது வந்து நம்மளுக்கு யாராவது காப்பிரைட் கொடுத்துருந்தாலோ இல்லை நீங்கள் யாருக்காவது காப்பிரைட் கொடுக்கணும் அப்படின்னாலோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜ் வந்து யூஸ் ஆகும். அண்ட் ஏர்னிங்ஸ். ஸோ இதுதான் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஸோ ஏர்னிங்ஸ் அப்படின்னு வரும்போது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா YPP அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மினிமம் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் டு 3000 வாட்ச் ஹவர்ஸும் ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அண்ட் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் 3 மில்லியன் வாட்ச் ஹவர்ஸ் 3 மில்லியன் ஷார்ட் வியூஸ்.
ஸோ அப்படி வந்து ஸ்டார்டிங்கில் லைக் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்மாலர் மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஸோ நிறைய பேர் என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ விச் இஸ் குட் திங். ஸோ நீங்கள் அந்த மாதிரி 500+ சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 3000 வாட்சர்ஸ் வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்துடும். லைக் சூப்பர் தேங்க்ஸ் வந்துடும், மெம்பர்ஷிப்ஸ் வந்துடும், அண்ட் ஷாப்பிங் இந்த மூணுமே வந்துடும். அண்ட் இது வந்து ஷார்ட்ஸ் அதிகமாக போடுறவங்களுக்கு இந்த ஷார்ட்ஸ் மூலமாக வரக்கூடிய அது இந்த 4000 அந்த ஃபுல் க்ரைட்டீரியா நம்ம ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே லைக் வாட்ச் பேஜ் ஆட்ஸும் இருக்கட்டும், இந்த ஷார்ட் ஃபீட் ஆட்ஸும் இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து அதுக்கப்புறம் வரக்கூடியது. ஸோ ஓகே, இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 0 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. லைக் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் அல்லது 4000 வாட்ச் ஹவர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இது என்ன அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்பல்சரிங்க. நீங்கள் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துட்டீங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணாலே போதும். நீங்கள் வந்து லாங் வீடியோஸ் போட போகிறீங்களா, ஷார்ட் வீடியோஸ் லைக் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட போகிறீங்களாங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் லாங் வீடியோ போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல டைம் இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக எடுத்து பண்ணலாம். லைக் 365 டேஸ் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கிராஜுவலாக உங்களோட அனாலிட்டிக்ஸ்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். பட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது 4000 மணி நேரம். லைக் 1 மணி நேரம், 1 hour 2 hours 3 hours சொல்கிறேன். இதை மாதிரி 4000 hours வரணும். ஸோ அது வந்து உங்களுக்கு கேட்கும்போது ஃபஸ்ட் இனிஷியலாக கொஞ்சம் இதாக இருக்கும். பட் நீங்கள் இப்படி இது ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஸோ ஓகே, 0 பப்ளிக் ஷார்ட் வியூஸ். இது வந்து நமக்கு வந்து வியூஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 90 days தான் உங்களுக்கு. லைக் சில வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே திடீர்னு வைரல் ஆகி 1 million 2 million சொல்லி ஹிட் ஆயிரும். ஸோ அப்படி அந்த மாதிரி வைரல் ஆகக்கூடிய வீடியோஸாக பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாலே இந்த க்ரைட்டீரியா ஃபில் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் பிகினராக எடிட்டிங் லெவலில் ரொம்ப பேசிக்காக தெரிஞ்சவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டம். நல்ல ப்ரோ லெவல் நீங்கள் எடிட்டிங் படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த 10 million வியூஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே உங்களால் அட்டைன் பண்ண முடியும். ஸோ 2 step வெரிஃபிகேஷன் இது கம்ப்ளீட் பண்ணும். அண்ட் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. லைக் இன்னொருத்தங்களை பற்றி நம்ம தப்பாக பேசவோ கூடாது, அண்ட் அடுத்தவங்களோட கண்டென்ட் நம்ம எடுத்து போடக்கூடாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைஸ் ஆகிற வரைக்கும் தயவு செஞ்சு இந்த சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். லைக் வீடியோவை வந்து நீங்கள் எதுவுமே எடுத்து லைக் காப்பிரைட் வர்ற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. ஸோ அதுதான் ரெக்கமெண்டட். முடிஞ்சளவு உங்களோட ஓன் க்ரியேஷனாகவே எல்லாமே பண்ணுங்கள். ஒரு 95% பண்ணுங்கள். ஒரு இன்கேஸ் ஏதாவது ஒரு இது போடுறீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு கிரெடிட்ஸ் ஆர் சோர்ஸ் வந்து அதில் மென்ஷன் பண்ணி போட்டுருங்க. ஸோ இன்கேஸ் அது வந்துமே ரொம்ப லென்த்தாக போடாமல் லைக் ஷார்ட்டாக ஒரு 5 to 4 seconds அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஸோ ஓகே, கஸ்டமைசேஷன் அப்படின்னு வரும்போது இங்கே நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கும். லைக் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டோம் அப்படின்னா நம்ம பேஜ் உள்ளே வந்தோடனே என்னென்ன வீடியோஸ்லாம் லைக் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு ட்ரெய்லர் வர்ற மாதிரி நம்ம பண்ணலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீச்சர்டு வீடியோஸ் மாதிரி ஏதாவது ஒன்று லைக் நம்ம ஃபஸ்ட் எடுத்து இந்த பாப்புலர் வீடியோஸ்லாம் காட்டுற மாதிரி வைக்கலாம். ஸோ அது எல்லாமே நான் அடுத்தடுத்து என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஆடியோ லைப்ரரி இது வந்து யூடியூப் ஆடியோ லைப்ரரி. இதில் வந்து நீங்கள் எந்த சவுண்ட்ஸ்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காப்பிரைட்டே விழாது. எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூபோட நான் காப்பிரைட்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இது வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ சவுண்ட் எஃபெக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப கம்மி தான், அந்தளவுக்கு ரொம்ப விசேஷமெல்லாம் இருக்காது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரன்சி நீங்கள் பண்ணும்போது மானிட்டைஸ் ஆகும்போது எந்த மாதிரி லைக் டாலர்ஸில் வேணுமா இல்லை இந்தியன் ருப்பீஸில் வேணுமா அப்படின்னா நீங்கள் நம்ம இந்தியாவில் இருக்கிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம இந்த மாதிரி இந்தியன் ருப்பீஸில் வந்து நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். லைக் ஐஎன்ஆரில் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து சேனல் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டோன்னா நம்மளோட கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கலாம். அண்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் அப்லோடு டிஃபால்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்போ நமக்கு டைட்டில், நமக்கு பேசிக்காக நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, நம்ம வீடியோ கீழே நம்ம என்ன போட போகிறோம், என்ன மாதிரி சேனல், இது வந்து ஒரு டெக் சேனலாக இல்லை குக்கிங் சேனலாக, எவ்ரிடே நான் எத்தனை வீடியோ பண்ணேன் அப்படின்னு உங்களுக்குன்னு தனிப்பட்ட டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓனராகவும் நீங்கள் இருக்கலாம். இல்லை நிறைய பேர் ஒரு குரூப்பாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ எல்லாருமே அதை பார்க்குறதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து இருக்குது. இது அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் தான். யூடியூப் சேனல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான ஒரு நேம் வந்து ஃபஸ்ட்டே செலக்ட் பண்ணிக்கோங்க. லைக் நீங்கள் ஒரு நேம் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நேம் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நாளைக்கு சேஞ்ச் பண்ணாமல் இருங்க. ஏன்னா உங்களோட ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேம் தான் வந்து அவங்களுக்கு மைண்டில் நல்லா ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ அந்த நேம் வச்சு உங்களை அடிக்கடி சர்ச் பண்ணுவாங்க. கேட்டகரி அப்படின்னு வரும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு பர்சனலாக இன்ட்ரெஸ்டடாக நீங்கள் எதில் இருக்கீங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். 2-3 விஷயங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அந்த விஷயங்களை ஃபஸ்ட்டு நோட் டவுன் பண்ணிக்கோங்க. லைக் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேருக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பிளாக் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு எந்த விஷயத்தில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே ஒரு விஷயம் அதிகமாக பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி அந்த இதை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குங்கிறத பாருங்கள். ஏன்னா ஒருத்தங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அது ட்ரெண்ட் ஆகிடுச்சு, அவங்க ஈஸியாக ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னா நீங்களும் அதே விஷயத்தை அப்படி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா
கூடிய சீக்கிரத்திலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர் ஆயிரும் அண்ட் அதே நேரத்தில் உங்களுக்கு அதோட இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிரும். ஸோ யூடியூப் வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்லோவாக தான் க்ரோ ஆகும். ஏன்னா ஒரு சிலருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல எடிட்டிங் இருந்து அவங்க வந்து பூமில் போவாங்க. பட் அதர் தேன் தட் ஒரு சோலோ யூடியூபராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டிஃபிகல்ட்டான பீரியட்ஸ் இருக்கும். லைக் ஒரு திடீர்னு ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரீச் ஆகும், திடீர்னு அடுத்தடுத்து போடுறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் குறைஞ்சிடக்கூடாது. ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக எதில் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. லைக் நீங்கள் வ்ளாக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வ்ளாக் பண்ணுறீங்களா, உங்களால் எல்லா டைம்லையும் அந்த மாதிரி வ்ளாக்ஸ் பண்ண முடியுமா? இல்லை குக்கிங் சேனல் பண்ணுறீங்க அப்படின்னா குக்கிங் உங்களால் எல்லா டைமும் டெடிக்கேட்டடாக அந்த மாதிரி குக்கிங் டிஃப்ரெண்ட்டாக நிறைய வெரைட்டிஸாக குக் பண்ணணும். நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணி அந்த மாதிரி வாங்கணும். ஸோ அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம டெக்னாலஜி சேனல்னு வச்சுக்கோங்களேன், டெக்னாலஜி சேனல் நம்ம அதிகமாக நிறைய விஷயங்கள் பார்க்கணும். லைக் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேஜெட்ஸ் வாங்க வேண்டி இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்த்து உங்களால் அது முடியுமா அப்படிங்கிறத நல்லா திங்க் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஏர்னிங்ஸ். ஸோ ஏர்னிங்ஸ் அப்படின்னு வரும்போது யூடியூப்பில் நிறைய விதமான ஏர்னிங்ஸ் இருக்குது. லைக் நீங்கள் கூகுளோட ஆட்சன்ஸ் மூலமாக நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக உங்களுக்கு ஏர்ன் ஆகிறது இருக்கட்டும், அல்ல ஒரு ப்ரமோஷன் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். லைக் இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ப்ரமோஷன் அப்படிங்கிறப்போ அதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். லைக் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட் நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஸோ யூடியூப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. ஸோ கன்சிஸ்டன்சி அப்படின்னு வரும்போது சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு கேட்டகரி பொறுத்து மாறும். சில சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டெய்லி வீடியோஸ் போடுற மாதிரி இருக்கும். சில சேனல்ஸ் வந்து வீக்லி ட்வைஸ் போட்டால் போதும், சில சேனல்ஸ் வந்து வீக்லி த்ரைஸ் போட்டால் போதும். எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நியூஸ் சேனல் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம மதன் கௌரி பிரதர் இருக்காரு, அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூஸ் அப்டேட்ஸ் அவரோடது அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அவர் வந்து கண்டிப்பாக டெய்லி போட்டே ஆகணும். ஏன்னா ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னாலும் கூட அந்த ஹைலைட்டான விஷயங்கள் வந்து போயிடும். ஸோ அடுத்த நாள் வந்து இன்னும் பெரிய ஒரு ஹாட் நியூஸ் ஒன்று வந்துடும், அதை நோக்கி போகணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க மாதிரி ஒரு பீப்புளாக இருக்கிறீங்க அப்படின்னா லைக் டெய்லி ஜென்ரல் நாலேஜ் விஷயங்கள் நீங்கள் அதிகமாக பண்ணுறீங்க, இல்லை நியூஸ் அப்டேட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னப்போ நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் கண்டிப்பாக யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியே ஆகணும். இன்கேஸ் நீங்கள் இப்போ வந்து ஒரு டெக்னாலஜி சேனலில் இருக்கிறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து வீக்லி ஒரு மினிமம் ஒரு த்ரைஸ் ஒரு 3 வாட்டியாவது வந்து வீடியோ அப்லோட் பண்ண பாருங்கள். இதுவே குக்கிங் சேனலில் இருக்கிறப்போ ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஒரு வாரத்தில் ஒரு 4 நாள் கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னா நான் வந்து ஷார்ட்ஸ் அதிகமாக போடலாமா இல்லை லென்த்தி வீடியோஸ் அதிகமாக போடலாமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ நீங்கள் ஷார்ட்ஸ் அப்படின்னு வர்றப்போ சில மானிட்டைசேஷன் பாலிசிஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் நீங்கள் வந்து மானிட்டைஸ் ஆகணும் அப்படின்னா 10 மில்லியன் வியூஸ் வரணும். ஸோ 10 மில்லியன் வியூஸுங்கிறது உங்களுக்கு வெறும் 90 டேஸில் லைக் 3 months தான் உங்களுக்கு டைம் இருக்கும். அந்த 3 monthsக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 மில்லியன் வியூஸ் வந்து நீங்கள் வந்து ரீச் ஆகிருக்கணும். ஓகே, இப்போ மானிட்டைசேஷன் அப்படின்னு வர்றப்போ சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து யூடியூப் வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி இந்த சூப்பர் தேங்க்ஸ் லைக் இந்த சூப்பர் சாட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் 3000 வாட்ச் ஹவர்ஸ் உங்களுக்கு இருந்தாலே போதும். இங்கே ஷார்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னா 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் 3 மில்லியன் வியூஸ் இருந்தாலே போதும். ஸோ தட்ஸ் இட் கைஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் யூடியூப் ஜர்னி. ஸோ ஸ்லோவாக கிராஜுவலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னொருத்தங்க மேலே போயிட்டாங்க, நமக்கு அப்புறம் சேனல் ஆரம்பித்தவங்க சில பேர்லாம் மேலே போயிருப்பாங்க. ஸோ அதை பற்றிலாம் ஒரி பண்ணிக்கவே செய்யாதீங்க. உங்களோட பேஷன் என்னங்கிறத நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்களுமே யூடியூப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். மணி ஏர்ன் பண்ணுங்கிற ஒரே ரீசனுக்காக நீங்கள் யூடியூப்குள்ளே வராதிங்க, அது சீக்கிரமே உங்களை அதில் விட்டு வெளியே போக வச்சிரும். ஸோ கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்கள் பேஷன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அதை நோக்கி போங்க, நீங்களுமே சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். ஸோ நம்மளோட ஜேர்னியை ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணோம். இப்போவும் நம்ம சின்னதாக கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம யூடியூப்பில் வர இன்கம்மை வந்து நம்ம மொத்தமாக நம்மளால் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம நிறைய கேஜெட்ஸ் வாங்குறதுக்காக இருக்கட்டும், நம்ம இந்த யூடியூப்பில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியும். இப்போ நீங்கள் நிறைய பெரிய யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் காணாமல் போயிருப்பாங்க இன்பிட்வீனில். ஸோ எல்லாமே வந்து நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் சர்வைவ் ஆக முடியும். அது யூடியூப்பில் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் தான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறுபடியும் உங்களை என்னோட சந்திக்கிறேன். மை ஃப்ரெண்ட் சக்தி. டேக் கேர். பாய்.